Assalamu alaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Sallu ala nabi. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. நம்ம எல்லாம் முஃமினாக முஸ்லிமாக படைத்தானே அந்த அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் பிறக்க செய்தானே அந்த அல்லாஹ் தஆலாவிற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நம் கலிமாவை அடைவதற்காக ஒரு காமிலான ஷேகிடம் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ் தஆலாவிற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறும்போது வல்லதீன கத்தபு பி ஆயாத்தினா ஒலிகாஇல் ஆஹிரதி ஹபிதத் அமாலுஹும் அல் யஜ்ஸஊன இலா மா கானூ யஅமலூன். அதாவது நம்முடைய அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆன் வசனங்களையும் இன்னும் மறுமை நாளின் சந்திப்பையும் யார் ஒருவர் பொய் என்று நினைக்கிறாரோ, பொய் என்று சொல்றாரோ, அவர் எல்லாத்துல என்ன பண்றான்னு சொன்னா ஹபிதத் அமாலுஹும், அவருடைய அமல்களை அழித்து விடுகிறான். அதனால நம்ம குர்ஆனுடைய வசனங்களை யாரும் பொய் என்று சொல்ல வேண்டாம். அல்லாஹ் தஆலாவுடைய மறுமை நாளும் அதை கொண்டு ஈமான் கொள்வதுன்னு என்று படிச்சிருப்போம். அதை சும்மா மனதிலளவில் நம்ம வைத்திருக்க கூடாது. அதை நம்ம உறுதியாக ஆக்கி கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் தஆலா ஒரு ஹதீஸ்ல வரும்போது மறுமை நாளில் ஒருவர் வருவார். அவர் எப்படி வருவார் என்று சொன்னால் அவ்வளோ நன்மை கொண்டு வருவார். அவ்வளோ நன்மை கொண்டு வந்து, ஆனால் அவர் இந்த உலகையில் ஒரு சின்ன தவறு பண்ணியிருப்பார். சின்ன தவறு. என்ன தவறுன்னு சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் திட்டுறது, இன்னும் பிறருடைய பொருளை எடுப்பது, இன்னும் இட்டு கட்டுவது, கொலை செய்வது, பிறரை அடிப்பது போன்று தவறுகள்லாம் செய்திருப்பார். ஆனால் அவருடைய அமலை அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிக்கிறான், அவ்வளோ நன்மைகளை கொண்டு வந்தாலும் அல்லாஹ் என்ன பண்ணிக்கிறான், அவருடைய நன்மையை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துக்கிறான். அந்த யாரை இவன் அடித்தானோ அவனுக்கு அந்த அமல் ஃபுல்லாக போயிடுது. அந்த அமல் காலியானதுக்கு அப்புறமும் கூட அவருடைய பாவங்களை அப்படியே இவன் கொடுத்துறான். அவங்களோட பாவங்களை இப்போ அடித்திருப்பான்ல அவன்கிட்ட அவ்வளோத்தையும் கொடுத்துருவாங்க அல்லாஹ் தஆலா. அப்போ அந்த அளவுக்கு எவ்வளோ அவங்க, அதனால கூட அவன் நரகத்துக்கு போயிடான். அவ்வளோ நன்மை மூட்டையாக கொண்டு வரான். நன்மை எவ்வளோ மூட்டை கொண்டு வந்தாலும் அவன் அந்த சின்ன தவறு, ஒருத்தவனை திட்டுறது, அந்த மனசால எவ்வளவோ நடக்குது. அதாவது சின்ன பையனை பார்த்து திட்டுறது, அடிக்கிறது, பெரிய பசங்கள்லாம் சொல்கிறேன், சின்ன அடிக்கிறது, திட்டுறது, மிரட்டுறது, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும். இதன் ஒரு காரணத்தினாலும் நம்மளை அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிடுவான், அமல் ஃபுல்லாக அழித்து விட்டு நரகத்தில் போட வாய்ப்பு. அல்லாஹ் தஆலா அதே மாதிரி பாதுகாப்பானாக. இன்னும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, உங்களுடைய சத்தங்களை உயர்த்தாதீர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சத்தத்திற்கு முன். வலா தஜஅரு லஹு பிகௌலி கஜஹரின் பஅலிகும் லிபஅலின், இன்னும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது போல் அவரிடம் பேசாதீர்கள் என்று சொல்கிறான். தஹ்பத அமாலுகும், அவர்களுடைய அமல்களையும் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணிக்கிறான், அழிச்சு விடுகிறான். அதாவது இதில் என்ன புரியுதுன்னா, இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், நீங்க நபியை தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, நபி தான் இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லி கேள்வி வரலாம். ஆனால் இப்போ அந்த இடத்துல இங்கே என்ன அடிப்படைன்னு சொன்னால், உஸ்தாத்மார்கள், பெற்றோர்கள், ஷேக்மார்கள் போன்றவர்கள் மற்ற அனைவரும் வயதுக்கு மூத்தவர்கள் முதற்கணும் நம்மளுக்கு என்னதான் நம்மளுக்கு ஒரு சங்கையான மனிதர் தான். அவர்களிடத்தில் நம்ம சத்தத்தை உயர்த்துவதும் தப்பு தான், பிறரிடம் பேசுவதை போல் பேசுவதும் தப்பு தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம எல்லார்கிட்டையும் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. நம்ம வார்த்தையும் கரெக்டாக பேசணும். அதுக்கு தகுந்த மாதிரி பேசும்போது என்ன பண்ணுறான், அப்படி பேசவிட்ட எவ்வளோ பெரிய விஷயம், அமலை ஃபுல்லாக அழிச்சிடுன்னு சொல்கிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு தொழுகிறோம், அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓதுறோம். ஆனால் சின்ன காரியம் செஞ்சனா என்ன பண்ணிடுறோம், அவ்வளோ பாவங்களை, அவ்வளோ அமலை ஃபுல்லாக அழிச்சு விட்டுறோம்.
இன்னும் ஒரு ஹதீஸ் வருது. ஜந்தப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன ரஜுலன் கால வல்லாஹு யக்ஃபிருல்லாஹு லிஃபுல்லானி வ இன்னல்லாஹு தஆலா கால மன் தல்லதி யத்தஅல்லா அலைய அன் லா யக்ஃபிர் லிஃபுல்லானி ஃபஇன்னி ஃபத் கஃபர்து லிஃபுல்லானி வ அஹ்பத அமலுக. அதாவது மனிதன் வரான், ஒரு மனிதன் சொல்றான், அல்லாஹ் இந்த ஒரு நபரை வந்து மன்னிக்க மாட்டான் அப்படின்னு மனிதன் சொல்றான். ஆனால் அந்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்ன தெரியுமா சொல்கிறான், நீ எப்படிப்பா சொல்லலாம், அவனை மன்னிக்க மாட்டான்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டுவிட்டு, அதனால நான் அவனை மன்னிச்சு விட்டேன், உன்னோட அமலை ஃபுல்லாக நான் அழித்துவிட்டேன், நீ உன்னோட அமலை ஃபுல்லாக நான் அழித்து விட்டேன்னு சொல்கிறான். அப்போ என்னன்னா, ஒருத்தவனை பார்த்து நம்ம எதுவுமே குறையும் சொல்லக்கூடாது. இன்னொன்று என்னன்னா, நீ உன்னோட அமலை வந்து உன்னோட பாவத்தை மன்னிக்க மாட்டேன், அவனை மன்னிக்க மாட்டான்ப்பா, ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டா மன்னிக்க மாட்டேன், நீ நடக்கிறது தான் போவ அப்படின்னு நீ சொல்லிவிட்டேன்னு சொன்னால், அதன் காரணமாக அவன் என்ன பண்ணிக்கிறான், நீ எப்படி என்னோட அடியான்னு சொல்லலாம், என்னோட அடியான் நீ எப்படிப்பா சொல்லலாம், நான் அவனை மன்னித்து விட்டேன், உன்னோட அமலை ஃபுல்லாக நான் போக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் நம்ம என்ன பண்ணணும், பிறரை பற்றி நம்மளுக்கு பேசுவதற்கு தகுதி இல்லை, ஆனால் பேசவே கூடாது. அதே மாதிரி வந்து ஒரு ஆயத்தில் வருது, தாலிக பி அன்னஹும் கரிஹு மா அன்ஸலல்லாஹு ஃபஅஹ்பத அஹ்மாலுக்கும். நிச்சயமாக அல்லாஹ் இறக்கிய வஸ்துவை வெறுத்தாலும் சரி, அவனுடைய அமலை வந்து என்ன பண்ணிடுறான், அழிச்சு விடுறான்னு சொல்கிறான். அதாவது அல்லாஹ் இறக்கி வச்சு மொத்தம் அந்த உலகத்தை ஃபுல்லாக படைத்தது அவன் தான், இறக்கி வைத்ததும் அவன் தான். அந்த வஸ்துவில் எதை வந்து நீ வெறுத்தாலுமே என்ன பண்ணிக்கிறான் அல்லாஹ் தஆலா, அவனுடைய அமலை ஃபுல்லாக போக்கிறான்னு சொல்கிறான். நீ என்ன தொழுவி என்ன பிரயோஜனம், ஓதி என்ன பிரயோஜனம், படித்து என்ன பிரயோஜனம், என்ன பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு வஸ்துவை வெறுத்தா, ஒரு சின்ன விஷயம், அதாவது ஒரு பையனை வெறுக்கிறது, அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பான், அதனால் அவனை வெறுத்தேன்னு சொன்னால் அவனோட அமலை ஃபுல்லாக காலையிலேருந்து செஞ்சுருப்பான், பஜர் தொழுகையிலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் அமல் செஞ்சுருப்பான், அசால்ட்டாக ஒரு சின்ன விஷயம் செஞ்சுருப்பான், அதன் காரணமாக அவனோட அமல் ஃபுல்லாக அழிக்கப்படுகிறது. இன்னொரு மனிதன் வருவார், ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள். அந்த கூட்டத்தில் வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், திகாம் மலை அளவிற்கு நன்மைகள் கொண்டு வருவாங்க, திகாம் மலை அளவிற்கு நன்மை கொண்டு வருவாங்களாம். இது ஒரு ஹதீஸ்ல தான் வருது, எந்த ஹதீஸ், முஸ்லீம் ஷரீஃபில் வருது. மலை அளவுக்கு நன்மைகளை கொண்டு வருவாங்க. அல்லாஹ் அவர்கள் நன்மைகளை வந்து என்ன பண்ண மாட்டான், அந்த நன்மை அவ்வளோ மலை அளவுக்கு நன்மை கொண்டு வந்தோம், பரத்தப்பட்ட தூசியை போல் ஆக்கி விடுகிறான். ஏனென்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி அவ்வளோ நன்மை கொண்டு வந்திருக்காரு, எதன் காரணமாக தூசி போல் ஆக்கி விடுகிறான் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நீங்கள் எப்படி, அது என்ன சொல்கிறான்னா, அதாவது அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், தனிமையில் வந்து ஆகியிருப்பார். தனிமையில் எப்படி ஆகியிருப்பான்னு சொன்னால், தனிமையில் இருந்தாலே கெட்ட செயல்கள்லாம் செய்ய தோணும். தனிமையில் இருந்து அவர் கெட்ட செயல் செய்திருப்பார். அதன் காரணமாக என்ன பண்ணிக்கிறான், அவனோட அவ்வளோ மலையளவு கொண்டு வந்தும் அவங்கள வந்து என்ன பண்ணிவிட்டான், அவங்களை ஃபுல்லாக அழைத்து விட்டு நரகத்துக்கு அனுப்பிடுவான் என்று சொல்கிறார். ஆகவே நாம் அனைவரும் அமல்களை சரியான முறையில் பேணிக்கொண்டு வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.